So when I am in the alpha state, I sometimes see colors or feel vibrations. Should I focus on these or ignore them and stay on my visualization? See, when you reach alpha level, you are in a good meditative state. So what it means is your Agnya chakra here, it is getting activated. It gets activated whenever you go into a meditative state. And when the Agnya chakra gets activated, it blooms. Every chakra blooms when it's activated. And as it blooms and it moves, you tend to see those colors automatically, like flashes of violet, blue, or gold also sometimes. Sometimes even a flash of white. You may see some colors. But I always suggest that you do not focus too much on these visions, because you will get distracted. They are, I won't say they are not important, but they should not distract you. You should not allow them to distract you. So just be aware, okay, I'm getting nice flashes of colors, which means I'm in a good meditative state. My third eye is opening. I'm able to see. Very good. But you focus on your goals. And that kind of energy, that kind of time you should not waste. Focus on your goals, focus on your visualization. So இவங்க கேள்வி வந்து ரொம்ப நல்ல கேள்வி. நம்ம ஆல்ஃபா நிலையில் இருக்கும்போது சில சமயம் நிறங்கள் தெரியுது, வைப்ரேஷன்லாம் தெரியுது, ஒரு நல்ல அதிர்வுகள் தெரியுது. அப்போ வந்து இதை நம்ம கவனிக்கணுமா, இல்லை அதை ஒரு பக்கம் அப்படியே விட்டுருணுமா, இல்லை நம்ம விஷுவலைசேஷன் நம்ம லட்சியங்களை பார்க்கணுமான்னு கேட்குறாங்க. இப்போ நல்ல ஒரு தியான நிலைக்கு போயிட்டீங்கன்னா முக்கியமாக நமக்கு எந்த சக்கரா ஆக்டிவேட் ஆகும்னா ஆக்ஞா சக்கரா, சஹஸ்ராராவும் ஆக்டிவேட் ஆகும். பட் ஆக்ஞா வந்து நம்ம கண்களுக்கிட்ட இருக்கு இல்லையா, அதனால அந்த ஆக்ஞா ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகும், அது அப்படியே மலரும் பூ மாதிரி. எந்த சக்கராவும் ஆக்டிவேட் ஆனா ஒரு பூ மலர்ற மாதிரி மலரும். இப்போ அது அப்படி மலர்ந்து அது வந்து சுழலும் போது நமக்கு ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி சில கலர்ஸ் தெரியலாம். நிறைய பேருக்கு தெரியும். ஒரு வயலட் ப்ளூ, ஏன்னா அது இண்டிகோ கலர். ஸோ அந்த லைட்டாக அந்த வயலட் டெஞ்சோ இல்லை ப்ளூ தெரியலாம், ஒரு கோல்டு கலரும் தெரியலாம், சில சமயம் ரொம்ப நல்ல பிரைட் ஒயிட் லைட் கூட தெரியலாம். ஸோ இதெல்லாம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது நார்மல் தான். ஆனால் இது வந்து முக்கியமானது இல்லை, இது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு நல்ல விஷயம். நமக்கு அந்த கலர்ஸ் தெரியுதுன்னா நம்ம ஆக்ஞா சக்கரா நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். தியானம் பண்றவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதே சமயம் நமக்கு வந்து அது ரொம்ப நம்ம கவனம் செலுத்தினா நமக்கு இந்த கலர் தெரியுதா, அந்த கலர் தெரியுதா, இப்படி போயிட்டோம்னா நம்ம வந்து கவனம் செதறிடும். அப்புறம் நம்ம லட்சியங்களை பார்க்கறது, நமக்கு தேவையானவற்றை பார்க்கறதோ, இல்லை இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த நிலைக்கு போகிறதோ, இதெல்லாம் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இதை வந்து நீங்கள் கவனிச்சுக்குங்க. நம்ம கலர்ஸ் தெரியுதுன்னா ரொம்ப நல்ல விஷயம். நம்ம ஆக்ஞா சக்கரா நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்கு. அப்போ அந்த தேர்ட் ஐன்னு சொல்கிற மூன்றாவது கண்ணும் திறக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது திறந்தே இருக்கலாம். அதனால நமக்கு அந்த ஃப்ளாஷஸ் தெரியலாம். இதெல்லாமே வந்து நம்ம ரொம்ப கர்வப்படக்கூடிய விஷயம் இல்லை. எப்பவுமே வந்து ஆன்மீகத்துல அந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோங்கிறது வந்ததுனாலே அப்புறம் குரோத்தே இருக்காது. அதனாலதான் நான் சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாம தெரிஞ்சுக்குங்க. ஓகே, நமக்கு இதெல்லாம் தெரியுது, வெரி குட். அடுத்து நம்ம விஷுவலைசேஷன் நம்ம என்ன பண்ணோம், இல்லை நம்ம ஆழ்ந்த நிலைக்கு போனோமா அதை பண்ணுவோம் அப்படின்னு போயிடுங்க. அதான் பெட்டர்.